அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம ராத்திரியில் நம்ம வீட்டில் பண்ண போகிற சின்ன ஒரு எளிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் அமாவாசை விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இன்றைக்கி எந்த இதுவுமே பண்ணலாமா அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, இன்றைய தினம் ராத்திரியில் கட்டாயம் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வருது பித்திருக்களுடைய வழிபாடுகள் தாங்க. நம்ம பித்திருக்களுடைய வழிபாடுகள் முடித்ததுக்கப்புறம் தான் நம்முடைய தெய்வ வழிபாடே அன்னைக்கு அந்த தெய்வமே ஏற்றுக்குமா. ஏன்னு கேட்டால் பித்திருக்கள் நம்மளை பார்க்கறதுக்காக அன்றைய தினம் பித்ருலோகத்திலேருந்து நம்முடைய இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்தில், கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூபத்தில் நம்மளை பார்க்கறதுக்காக வராங்களாம். நம்முடைய குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நம்முடைய ஜென்ரேஷன்ஸ் பசங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வரதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமாவாசை தினத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு பித்திருக்களுடைய அந்த அன்னைக்கு இலை போட்டு படையலிட்டு காகத்துக்கெலாம் சாப்பாடெலாம் கொடுத்து நிறைய குடும்பத்தில் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நாங்கள் 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போயிடுவோம், அது மாதிரி இல்லை, முக்கியமான தினங்களில் மட்டும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சுவாமிக்கு இது மாதிரி பித்திருக்களுக்கு நீங்கள் படையல் இட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கும்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லாமல் எங்களுக்கு செய்ய முடியாமல் போனதுன்னு பரவாயில்ல, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம்ங்க. அன்னைக்கு ராத்திரி நிச்சயம் எல்லாராலையுமே செய்ய முடியும். ராத்திரி 12 மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அந்த நேரம் கண்டிப்பாக எல்லாருமே ஃப்ரீ தான். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, 3 நிமிஷம் போதும். உங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே நீங்கள் அனுப்பிட்டு கணவன் அல்லது மனைவி 2 பேத்தில் யாராச்சும் ஒருத்தர் இந்த ஒரு பரிகாரத்தை, இது பரிகாரம் கூட சொல்ல முடியாது, சின்ன ஒரு தீபம் தான் ஏற்றுறீங்க, அவ்வளோதான். தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம். ரொம்ப சின்ன ஒரு விஷயந்தான் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நினைப்போம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணியிருக்கோன்ட்டு. அந்த சாதாரண ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தை நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு போகும், நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியாக நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு குடும்பத்தில் ஜாதக ரீதியாக நல்லபடியாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று கஷ்டங்கள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது குடும்பத்தில். ஏதாச்சும் நடந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ரொம்ப முட்டுக்கட்டையாக இருக்குது, ஒரு அடுத்த லெவலுக்கு போகவே முடியல, எங்கிட்டு திரும்பினாலும் அடிமையில் அடியாக இருக்குது. பசங்க கல்யாணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு படித்து எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அதுக்கான மரியாதை அங்கீகாரம் கிடைக்காம நிறைய பேர் கூனி குறுகி குடும்பத்தில் அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் இது மாதிரிலாம் தடைகள் இருக்குது. அப்படி தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிலர் நினைக்கலாம் எங்களுக்கு எல்லாமே தான் இருக்குது, நாங்கள் நல்ல வசதியாக தான் இருக்கோம், அப்படி இருக்கவங்களும் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் பண்ணணுங்க. ஏன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையானது அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அப்போ தான் தெய்வத்துடைய அனுகிரகமே நமக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம இது மாதிரி ஒரு சுவாமிக்கிட்ட நீங்கள் வேண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பூஜையோ பரிகாரமோ பண்ணுறோம். அந்த பரிகாரங்களும் பூஜைகளும் நமக்கு நல்ல விதமாக எப்படி சக்ஸஸ் ஆகுது, இது மாதிரி நம்முடைய பித்தர்களுக்கு பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களால தான் நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு விஷயமே சக்ஸஸ் ஆகும். அதனால் அன்றைய தினம், அதாவது இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ளே நீங்கள் பசங்க எல்லாரையுமே அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரத்தை உங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. உங்கள் வீட்டு ஹாலில் பண்ணலாம். இல்லைம்மா எங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஹாலில் தான் எல்லோரும் படுப்போம் அப்படின்னா, இல்லாட்டி வெளியில் வராண்டான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஹாலில் பண்ணலாம், வராண்டாவில் பண்ணலாம், அது மாதிரி இடத்துல பண்ணலாம். ஆனால் பூஜை அறையில் இதை பண்ணவே கூடாதுங்க. ஒரே ஒரு அகல் தீபம், சின்னதாக ஒரு பித்தளை தட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம பூஜைக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா பித்தளை தட்டு, ஒரு நல்ல புதுசாக இருந்தால் அகல் விளக்கு இருந்தால் பரவாயில்ல, இல்லை எங்கள் கிட்டே பழசு தான் இருக்குனாலும் பரவாயில்ல, நீங்கள் சும்மா ஒன்று கழுகிட்டு சுத்தப்படுத்திட்டு, மஞ்சள் குங்குமம்லாம் இதுக்கு எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பூஜைக்குன்னு உள்ளதான் பண்ணணும், இது பித்திருக்களுக்குன்னு உள்ளது. அதனால் நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்காமல் சும்மா ஒரு தட்டு, அது மேலே ஒரு அகல் விளக்கு, இதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றுறீங்க. பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி. இது எதற்காக இந்த தண்ணீரும் விளக்கும் அன்னைக்கு ராத்திரியில் நம்ம ஏற்றுறோன்னு கேட்டிங்கன்னா, பித்திருக்கள் நம்மளை பார்க்குறதுக்காக பித்ருலோகத்திலேருந்து வரது ஐதீகம். அப்படி இருக்கிறப்ப அவங்க திரும்பி போகிறதுக்கு இந்த ஒரு தீபமானது அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குமோ. அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப தவிப்பாக தண்ணிலாம் இல்லாமல் ரொம்ப தாகமாக இருக்கிறதா ஒரு ஐதீகம்.
அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கான ஒரு தண்ணீர் தான் இந்த நம்ம வீட்டில் வைக்கிற ஒரு டம்ளர் தண்ணீர். அதனால் அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப மனம் மகிழ்ந்து அந்த தீபத்தையும் அந்த தண்ணியையும் பார்த்து ரொம்ப மனம் மகிழ்ந்து நம்ம பசங்க வந்து நமக்காக இது மாதிரி ஒரு தீபமும் நம்மளை நினச்சி இந்த நாளில் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிபூரணமாக ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதா ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அதனால் இன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் ராத்திரி 12 மணிக்குள்ளே இப்போ வந்து உங்களுக்கு பெண்களுக்கு வந்து இப்போ வந்து பீரியட்ஸ் இது மாதிரி ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் ஏற்ற சொல்லலாம். இல்லை வீட்டில் கணவன் இல்லை, இது மாதிரி வெளியூரில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்காருன்னு சொன்னால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய குழந்தைகளை வச்சு கூட நீங்கள் ஏற்ற சொல்லலாங்க. இதில் எந்த வித தவறுகளுமே கிடையாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்களுக்காக பண்ணுற இது. வேறு ஆப்ஷன்ஸ் கணவன் மனைவி இல்லாத ஒரு பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைங்களை வச்சு நீங்கள் ஏற்ற சொல்லலாம். இது மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்களேன். குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைங்க, ஆனால் அந்த விளக்கு முன்னாடி நம்ம ஆத்மார்த்தமாக நம்மளுடைய கோரிக்கைகள் நீங்கள் சொல்லணும். குடும்பத்தில் அப்படி நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசுவோம், நம்ம மனசு விட்டு பேசுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு நடத்தி கொடுங்க, பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு தீபத்துக்கு முன்னாடி சொல்லி பாருங்களேன். நிச்சயம் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் எத்தனை கோவிலுக்கு போய் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணாலும் பரவாயில்லைங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு அமாவாசை தினம் அன்னைக்கும் ராத்திரி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்களேன். குடும்பமானது அடுத்த கட்ட லெவலுக்கு கண்டிப்பாக போகும். உங்களுடைய கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். குடும்பத்துடைய பிரச்சனைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வரும். சுப காரியங்கள் நடக்கும். எல்லா நல்ல விஷயங்களும் எப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தால் கூட கரைஞ்சு போயிருங்க. குடும்பத்தில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு 3 நிமிஷம் போதும் நமக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. நிச்சயம் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி நீங்கள் இது மாதிரி ஒரு தீபமும் ஒரு கிளாஸ் தண்ணியும் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு இதில் ஒரு டவுட் வரலாம். இந்த தண்ணி வந்து அது அப்படியே இருந்துக்கட்டுமா, தீபமானது ராத்திரி ஃபுல்லாக எரியட்டுமா, இல்லை அது தானாக மலையேறணுமா அப்படின்னு நிறைய டவுட் வரும். அந்த தீபம் அது பாட்டுக்கு நம்ம எப்படி ஏற்றுறோமோ அது தானாகவே மலையேறட்டுங்க. நம்ம தண்ணியும் அப்படி இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு படுக்க போயிடலாம். அடுத்த நாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். இல்லை செடி இருக்குன்னா செடியில் விட்டுருங்க. அந்த அகல் விளக்கு இருக்குது பாருங்கள், அது எப்பயும் போல் நீங்கள் கழுகி நீங்கள் அடுத்த தடவை உங்கள் பூஜைக்கு இதுக்காச்சும் எடுத்துக்கலாம். டம்ளர் வந்து நம்ம சாதாரண உங்கள் வீட்டில் என்ன டம்ளர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டம்ளரே போதும். ஸ்டீல் டம்ளர் இருந்தாலும் அதுவே போதும். எந்த டம்ளர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடு. கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம்னு குடும்பத்தில் அது நிச்சயம் நடக்கும். நடக்காத நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. இந்த அமாவாசை ராத்திரியில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியமும் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.